வணக்கம். ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே வாட்ஸ்அப்பு ஒரே ஸ்டேட்டஸ். எனக்கு கூட நம்ம தம்பி ஒருத்தன் ஸ்டேட்டஸ் அனுப்பிச்சு, நல்ல தம்பி தான், அவங்க தப்பான நல்ல கடை நல்ல பையன் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி தமிழ் நியூ இயர் ப்ரோ. எப்படி தமிழ் நியூ இயர் ப்ரோ? இதுல தமிழுங்கிற வார்த்தை எங்கேயுமே வரல, ப்ரோ வேற. சரி, பயப்புல இது டிபி போய் பார்த்தோன்னு வச்சுங்களேன், நல்லா ஒரு வேட்டி சட்டை போடுவாரு, வேட்டி போடுவாரு, வேட்டிக்குள்ள பத்தின பேண்ட் கேட்டா என்னடா வேட்டிக்குள்ள பேண்ட், ஆனா நம்ம தமிழ்ல நம்ம வேட்டி கட்டணும் அப்படின்னு. சரி, வேட்டி கட்டின ரைட்டு, அது உள்ளார என்ன பேண்ட், கீழே பார்த்தீங்கன்னா ஷூ, ஒரு ஊதா கலர்ல கண்ணாடி, தலையை பார்த்தீங்கன்னா பாதி முண்டை காணும். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா ஏதோ காளாங்கட்டிங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த நிலைமைக்கு தான் வந்து இப்ப தமிழர்கள் இருக்கோம். ஸோ இன்னைக்கு எதை பத்தி பாக்குறோம்னா, ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு வந்து தை மாசமா இல்ல சித்திரை மாசமா அப்படிங்கிற ஒரு வழக்காடு நீண்ட காலமாவே வந்து நடைபெற்று வருது. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரிக்கும் நல்லவங்க எல்லாத்தையுமே என்னோட போடாத ஓடிய நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சேனல்ல பேசிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். வாங்க இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு தையா சித்திரையான்னு பார்ப்போம். முதல்ல தமிழர்களிடம் ஆண்டு என்ற ஒரு கால கணிப்பு முறை இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆண்டு இல்லைங்க, யாண்டு என்ற பழந்தமிழ் சொல்லே மருவி ஆண்டு என வந்து பிற்காலத்துல நம்ம கூறிக்கிட்டு இருக்கோம், இப்பயும் கூறிக்கிட்டு இருக்கோம். யாண்டு என்ற சொல்லானது தொல்காப்பியத்தில் முதல் பொருளான நிலம், பொழுது ஆகிய இரண்டையும் குறிக்கும். சரி, இப்ப நம்ம வந்து அந்த யாண்டு என்ற சொல் வந்து இடம்பெற்ற சில பாடல்களை பார்ப்போம். சங்ககால பாடல்களை பத்தி பார்ப்போம். திருக்குறள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நம்ம திருவள்ளுவர். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறள் சொல்லியிருக்காரு, வேண்டுதல் வேண்டாமை இளாநடி சேர்ந்தாட்டு யாண்டும் விரும்ப இல அப்படின்னு சொல்லி ஆண்டை வந்து யாண்டு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. அதே மாதிரி குறும்பு வேலை ஒரு நூல் இருக்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பூ இடைப்படினும் யாண்டு கழிந்தன்ன நீர் உரை மகனின்று உணர்ச்சி போல் அப்படின்னு சொல்லி குடும்ப வேலை சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டுல வந்து யாண்டு தெளிந்தன அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது பாத்தீங்கன்னா, அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்காலம் பல ஆண்டுகள் வந்து கடந்தது போல அப்படின்ற ஒரு பொருள் தான் வந்து இந்த பாடல்ல யாண்டு தெளிந்தன அப்படின்னு வந்து சொல்லுது. ஸோ இப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கிரெகோரியன் காலண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். 365 டேஸ் வந்து வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணி அதை வந்து நம்ம ஆண்டுன்னு சொல்றோம். பட் தமிழ்ல பாத்தீங்கன்னா யாண்டு என்றுதான் வந்து சொல்லுவோம். அந்த காலத்துல யாண்டுனா வந்து ஒரு வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 2425 நாட்களை தான் வந்து நம்ம யாண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆண்டு, அதாவது 365 நாள் மட்டும் ஆண்டு கிடையாது நம்மள தமிழை பொறுத்த வரைக்கும். 2425 நாட்கள் தான் பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துல வந்து யாண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுதான் வந்து இப்ப ஆண்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ ஃபைனலா இது மூலமா ஏதோ ஒரு வகையில காலப்பகுதியினை யாண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சங்ககால தமிழர்கள்லாம் வந்து அழைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதுல வந்து அது நல்லா தெளிவா தெரியுது. ஸோ தமிழகத்திற்கு ஆண்டு கணிப்பு இருந்துருந்துச்சுன்னா, அதே மாதிரி ஒரு ஆண்டுக்கு எது தொடக்கம், எந்த மாதம் தொடக்கமா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இல்லாம இருந்திருக்கும். ஸோ இது மூலமா பாத்தீங்கன்னா யாண்டின் தொடக்கமாக மாதமே இருந்துள்ளது அப்படிங்கிறதுக்காக நேரடி தரவுகளாக சங்ககால இலக்கிய பாடல்கள்ல நிறைய விஷயத்துல பாத்தீங்கன்னா தை மாசத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஏற்ற எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா இங்க 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா, தை மாசம் அளவுக்கு, அதாவது தமிழ் மாதங்கள்ல தை மாசம் அளவுக்கு வேற எந்த ஒரு மாசமும் பாத்தீங்கன்னா சங்ககால பாடல்கள் பெருசா சிறப்பு கொடுத்தவில்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, தை மாசத்தோட 10% சிறப்பளவை கூட வந்து வேற எந்த மாசத்தையும் கம்பேர் பண்ணி பாடல எந்த ஒரு சங்ககால பாடலையும். நற்றினையில ஒரு சேயிங்ஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா, தை திங்கள் தன்கயம் படியும் அப்படின்னு சொல்லி நற்றினை 80ல ஒரு சேயிங்ஸ் இருக்கு. அதே மாதிரி குறுந்தொகை 196ல ஒரு பாடல் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தை திங்கள் தண்ணிய தரியும் அப்படின்ற ஒரு சேயிங்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தான். நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பாடல்கள்ல வந்து பாடிருக்காங்க தை மாசத்தை பத்தி. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள்ங்க. நம்மளோட தை மாசம் வந்து ஒரு முக்கியமான மாசம்.
தை மாசம் தான் வந்து தமிழ் மாதத்துல முதல் மாசம். அதுதான் வந்து தமிழோட புத்தாண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தை. தை என்ற சொல்லுக்கு பாத்தீங்கன்னா சேர்த்தல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் தையல் அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா, தையல் கிளாஸ். இந்த ரெண்டு துணியை வந்து தச்சுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. தைப்பது அப்படின்னா என்ன, சேர்க்கிறது. சேர்க்கிறங்கிற விஷயம் தான் வந்து நாளடைவில் வந்து நம்ம தையல் தச்சுட்டு வா, துணியை தச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அது மாதிரி ரெண்டு துணிகளை இணைத்து தைத்தல். இந்த தைங்கிற வார்த்தை எப்படி வந்துச்சு, 2 ஆண்டுகள், அதாவது 2 காலப்பகுதிகளை இணைக்கின்றது. இந்த காரணங்களை அடிப்படையாக கொண்டு தை மாதமே ஆண்டோட தொடக்கமான ஒரு மாசமா இருக்கும் அப்படிங்கிற விஷயமும் வந்து இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இனிமே உங்களுக்கு ஒரு புதுசா இருக்கும், என்னன்னா தையல்ங்கிற விஷயம் வந்து இது மூலமா தான் வந்திருக்குங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது விஷயமா தெரியும். ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள் வந்து சொல்லலாம். சரி, இந்த 2 விஷயம் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இயற்கை சார்ந்த சில காரணங்களும் வந்து தை மாசம் தான் வந்து புத்தாண்டான ஒரு மாசம் அப்படின்னு சொல்றதுக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா அறுவடை காலம். அதாவது செல்வம் வளம், ரொம்ப செல்வம் வளம் பொருந்திய மாசமே பாத்தீங்கன்னா நம்ம புத்தாண்டாக கொண்டாடுறதுக்கு பொருத்தமா இருக்கும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அறுவடை காலம் எப்போ பண்ணுவாங்க, தை மாசம் பண்ணுவாங்க. ஸோ இந்த தை மாசம் பண்றது அந்த ஒரு அதுதான் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு புத்தாண்டா இருக்கும் தமிழருக்கு. ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா நிறைய செல்வம் வந்து வரும். அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா விவசாய பூமி தான் நம்ம தமிழ்நாடுங்கிறது. ஸோ அது மூலமா பாத்தீங்கன்னா விவசாயம் மூலமா பாத்தீங்கன்னா அப்பதான் அறுவடை பண்ணி நிறைய தமிழர்கள் வந்து நம்ம புத்தாண்டை வந்து சிறப்பாக கொண்டாடுவோம். ஸோ அறுவடை காலம் மூலமா பாத்தீங்கன்னாலும் தை மாசம் தான் வந்து முதல் மாசமா இருக்கும். அதே மாதிரி காலநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அடுத்த இயற்கைக்கான காலநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை மாசம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு ரொம்ப கூலிங்கான ஒரு கிளைமேட்டா இருக்கும் நம்ம தமிழகத்துல தை மாசம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சங்ககால பாடல்ல பார்த்தீங்கன்னா தை மாதத்தோட தன்மை வந்து குளிர்மை அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் வந்து சங்ககால பாடல்கள் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி மகிழ்ச்சியான காலப்பகுதியை, அதாவது யாண்டின் தொடக்கமே பார்த்தீங்கன்னா நம்ம புத்தாண்டாக கொண்டாடுறதுல பொருத்தமா இருக்கும். மாறாக பார்த்தீங்கன்னா நம்ம சித்திரையை வந்து சொல்றோம் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ யோசிச்சு பாருங்க, சித்திரை வெயில் பார்த்தீங்கன்னா வெளுத்து எடுக்கும், கொளுத்து வெயில். அந்த மாதிரி வறட்சியான காலத்தை வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்மளோட தமிழ் புத்தாண்டாக கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு என்கிட்ட மட்டும் இல்லை. கண்டிப்பா தை மாசத்தோட சிறப்பு அறிஞ்சவங்க நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பா கேள்விக்குறியா இருக்கும். அதுக்கப்புறம் சித்திரை மாசத்தை வந்து நீங்க குத்தப்படாம தமிழக புத்தாண்டா அறிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கண்டிப்பா உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் பீப்புள் நம்மளே வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்கும், தீந்த தீபாவளி வந்தா என்ன, காய்ந்த கார்த்திகை வந்தா என்ன, மகராசன் பொங்கல் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய பாடல்கள்லாம் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா தை மாதமே வந்து முதன்மையான மாதம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு தெளிவாக காட்டுது. சரி, தையை பத்தி சொல்லிட்டேன். சித்திரை மாசம் வந்து புத்தாண்டா கொண்டாடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு கதை இருக்கு, கேளுங்க. ரொம்ப ஒரு என்ன சொல்றது, கேளிக்கையா இருக்கு அந்த கதை கேட்டா. அதை பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டை வந்து கணக்கீடு பண்ணது பார்த்தீங்கன்னா சாலிவாகனன் அப்படின்னு சொல்லி ஒரு அரசன் தான் வந்து கணக்கீடு பண்ணியிருக்காப்புல. எப்போ கணக்கீடு பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரும் அறிவிச்சிருக்காரு சித்திரை வந்து தமிழ் புத்தாண்டா கொண்டாடணும். இது பார்த்தீங்கன்னா கிபி 78ஆம் ஆண்டு போலதான் வந்து இதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. அப்படி அந்த காலத்துல அறிமுகப்படுத்தப்பட்ட போதும் பார்த்தீங்கன்னா மக்களிடம் வந்து ஒரு பெருசா புத்தாண்டா வரையறுக்கப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து மக்களுக்கு எல்லாம் தெரியுதுனால அவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த அவர் சொன்ன விஷயத்த ஏத்துக்கல. ஆனா சில கதைகள்லாம் இருக்கு, சித்திரை புத்தாண்டை வந்து எதனால வந்து சித்திரை மாசம் வந்து நம்ம தமிழக புத்தாண்டா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆரியர்கள் விதித்த சில கதைகள்லாம் இருக்கு. அந்த கதை என்னன்னு நான் சொல்றேன், தெளிவா கேளுங்க. ஒரு புராண கதை இருக்குங்க, அபிதான சிந்தாமணி அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த நூல்ல 1392வது பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாரத முனிவர் வந்து ஒரு தடவை வந்து கிருஷ்ணனை வந்து பாக்குறதுக்கு போயிருக்காருங்க. அப்போ பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து ஒரு 60,000 கோபிகைகளுடன், அதாவது கன்னிகளோட நல்லா ஜாலியா இருந்திருக்காப்புல. அப்போ வந்து நாரத முனிவர் கிருஷ்ணன் ஒரு வரம் கேட்டுருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 60,000 வச்சிருக்கீங்களே, 60,000 பொண்ணுல எனக்காக ஒரு பொண்ணாவது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது கிருஷ்ணன் என்ன பண்ணிருக்காருன்னா, சரி ஓகே
இப்போதைக்கு என்னோட இல்லாம வீட்டுல இந்த 60,000 பெண்கள்ல வீட்டுல தனியா இருக்கிற பெண் ஏதாவது இருந்தாங்கன்னா நீ வந்து அவங்கள வந்து எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு கிருஷ்ணன். ஸோ நாரதரும் பாத்தீங்கன்னா உடனே ஆசைப்பட்டாக அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு 60,000 கன்னிகை கோபிகை வீட்டுக்கும் போய் போய் பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் வந்து இருக்காருங்க. அந்த பெண்களோடும் கிருஷ்ணன் வந்து இருக்காரு. ஸோ கடைசியில வெக்ஸ் ஆகி மறுபடியும் நாரதர் போய் கிருஷ்ணன்கிட்ட போய் நீங்க என்னங்க எந்த வீட்டுல போனாலும் நீங்க இருக்கீங்கங்க, நீங்க இல்லாத ஏதாவது ஒரு வீட்டுல இருக்கிற நீங்க இல்லாத வீட்டுல இருக்கிற ஏதாவது பெண்ணை வந்து நீ எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா எல்லா பெண்மணி வீட்லயும் நீங்க இருக்கீங்க, எனக்கு எப்படிங்க கிடைக்கும்? சரி நானே பேசாம பெண்ணா மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு கிருஷ்ணன்கிட்ட. உடனே கிருஷ்ணன் என்ன பண்றாரு, ஓகே நீ பெண்ணா மாறணுமா, ரைட்டு, யமுனா நதியில போய் குளிச்ச உடனே வந்து நீ ஒரு அழகிய பெண்ணாயிடும். அதே மாதிரி நாரத முனிவரும் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு அழகிய ஒரு பெண்ணா மாறிடுவார் நாரதம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடவுள் கிருஷ்ணனும் நாரதரும் இன்னும் 60 வருஷம் வாழ்ந்து வருஷம் ஒண்ணுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மகன்களை வந்து 2 பேரும் பெற்றெடுக்கிறாங்க. ஸோ அந்த 60 பேர் தான் பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தமிழ்ல ஒரு பேர் சொல்றோம் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி பிரபவ வருஷம்ல இருந்து அட்சய வருஷம் வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 60 பேருக்கும் வந்து பேர் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 60 பேருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வரம் கொடுக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மகன்களும் ஒவ்வொரு வருடமாக பிறக்க போறீங்க, அதுதான் வந்து உங்களுக்கான வரம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த புராண கதை. இதுல இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு 15 ஆண்டு வந்து சூத்திர ஆண்டுலாம், சூத்திர ஆண்டுகள்லாம் அந்த 15 வருஷம் ஏன்னா ஆண்டுகள்ல கூட உங்க புராண கதையில பாத்தீங்கன்னா வர்ணங்களை பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஆரிய கதை எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு பின்னணியை கொண்டுதாங்க இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து சித்திரையை வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தெரியல. சில பேர் பாத்தீங்கன்னா வியாழன் அடிப்படையாக கொண்டுலாம் பாத்தீங்கன்னா அந்த 60 வருஷம் கணிப்பீடு முறை பண்றாங்க. ஸோ இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா பிற்காலத்துல சித்திரை வருஷத்தை வந்து நம்ம தமிழ் புத்தாண்டா நம்ம கிட்ட துணிச்சிருக்காங்க ஆரியர்கள். முதல்ல எனக்கு ஒரு கேள்விங்க, நான் முதல்ல கேட்கணும்னு நினைச்ச இந்த கேள்வி, அது எப்படி ஏன் எது சொன்னாலும் நம்பிடுறோம்? நமக்கு என்ன எது வந்து நமக்கு தமிழ் புத்தாண்டு தை மாசமா சித்திரை மாசமாங்கிற பெரிய அளவு கூட தெரியாம நம்ம சித்திரை ஆண்டை வந்து இப்ப கொண்டாடி இருக்கோம். அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மூலமா வைக்கிறோம், வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறேன். நான் சொன்ன மாதிரி ஹாப்பி தமிழ் நியூ இயர் ப்ரோ, இதுல தமிழ் எதுவுமே வரல. என்ன ப்ரோ இதே சொல்ற மாதிரி வாட் ப்ரோ வெரி ராங் ப்ரோ அது மாதிரிதான் இருக்கு. ஸோ எப்படி நம்ம இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சித்திரையை வந்து தமிழ் புத்தாண்டுன்னு கொண்டாட சொல்றாங்கிறது எனக்கு தெரியல. அதை கிடக்கட்டும் விடுங்க, எத்தனையோ வருஷம் ஆனாலும் இப்ப சொல்றாங்க பாத்தீங்கன்னா சில கட்சிகள்லாம் வந்து மலரவே மலராதுங்கிறாங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல. அப்படி தமிழகத்துல இந்த மாதிரி கட்சிகள் மலர்ந்தாலும் கண்டிப்பா நாங்க மாறப்படுறதில்ல. தை மாசம் தான் வந்து தமிழக புத்தாண்டா நாங்க கொண்டாடுவோம் எப்போதுமே. ஸோ அது எந்த ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது. சரி, இந்த குழப்பத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு விடுவி பண்ணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1935 வருஷமே பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் அறிஞர்கள் மாநாடு மாதிரி ஒண்ணு வச்சு ஒரு எது வந்து நமக்கு வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி பல தமிழ் அறிஞர்களை ஒன்று கூடி வச்சு முடிவு பண்ணிருக்காங்க. அதுல நம்ம தலைமை தாங்கினவர் பாத்தீங்கன்னா மறைநிலை அடிகளார். இதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தலைமை தாங்கியிருக்காங்க, அந்த இதுல இருந்திருக்காங்க. கல்யாண சுந்தரம், ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாண சுந்தரம் இருந்திருக்காரு, சுப்பிரமணியன் பிள்ளை இருந்திருக்காரு, வெங்கடாச்சலம் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, சோமசுந்தர பாரதியார் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர்களெல்லாம் வச்சு நிறைய பல விவாதங்கள் வாதங்கள்லாம் முன் வச்சு கடைசியில பாத்தீங்கன்னா தை மாசத்தை தான் வந்து நம்ம வந்து தமிழக புத்தாண்டா கொண்டாடுன்னு சொல்லி 1935 பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க பல தமிழ் அறிஞர்களை வச்சு. இதுவும் பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு தை மாசம் அப்படிங்கிற விஷயத்தை தான் குறிக்குது. ஸோ ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் புலமை மீது காதல் கொண்டு இந்த தமிழ் அறிஞர்கள் சமய வேறுபாடுகள் இல்லாம கொள்கை மாறுபாடுகள் எல்லாம் மறந்துட்டு ஆரிய கலப்பையும் வடமொழி குறுக்கீட்டையும் உதறிட்டு தமிழ் ஒன்றையே முதன்மைப்படுத்தி முறையான ஒரு ஆராய்ச்சி பண்ணி அந்த பார்வையோட தை முதலே தமிழ் புத்தாண்டு என அறிவிப்பை வந்து 1935 வந்து வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க வரதராசன் வந்து கூறுறாரு, முற்காலத்துல பாத்தீங்கன்னா வருட பிறப்பு சித்திரை முதல் நாளாக இருந்ததே இல்லை, தை முதல் தான் வருட பிறப்பாக நம்ம பெரியவர்கள் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து கொண்டாடி இருக்காங்க. அதுக்கு சான்று பாத்தீங்கன்னா 1988 அந்த கோலாலம்பூர்ல பாத்தீங்கன்னா பொங்கல் மலர்ல வந்து கட்டுரை வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காருங்க. இந்த நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்காருங்க, அது முடிதான் படிங்க. அது மட்டும் இல்லைங்க, இறை அன்பர்களான மறைமலை அடிகளார், திருவிக்கா, ஈவேசா போன்ற எல்லாரும் பாத்தீங்கன்னா
இறை மறுப்பாளர்களான பெரியார் ஈவேரா வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழின் பேர்ல வந்து ஒன்னா சேர்ந்த வேலை அது. நான் சொன்ன அந்த 1935 வருஷம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா தை முதல் நாளே புத்தாண்டு அப்படின்னு சொல்லி ஒரே சொதனா இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இதை வந்து 1972 முதல் பார்த்தீங்கன்னா இது இந்த விஷயத்த வந்து கடைபிடித்திக்கிட்டு இருந்தோம். இந்த திருவள்ளுவர் ஆண்டினை வந்து நடைபெறுத்தி வந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா 2006 2011 அந்த ஆட்சியின் போது பார்த்தீங்கன்னா தை முதல் நாளே பார்த்தீங்கன்னா தமிழக புத்தாண்டாக அதிகாரப்பூர்வமா வந்து கடைபிடிக்கப்பட்டது இந்த 2006 இருந்து 2011 கலைஞர் கருணாநிதி ஆட்சியில. மாதிரி நிறைய இலக்கிய சான்றுகள், மக்களின் வழக்காற்று சான்றுகள், கல்வெட்டு சான்றுகள், அறிஞர்களின் முடிவு, இந்த மாதிரி பல விஷயம் வந்து இருக்குங்க. ஸோ இதெல்லாம் அடிப்படையா கொண்டு நம்ம தை முதல் நாளே பார்த்தீங்கன்னா தமிழக புத்தாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ யார் விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி தை முதல் நாளே தமிழக புத்தாண்டாக நம்ம தமிழர்கள் எல்லாரும் வந்து கொண்டாடணும். சித்திரை மாதத்தை வந்து நம்ம தமிழக புத்தாண்டா கொண்டாடுறதுங்கிறது ஒரு தவறான ஒரு மரபற்ற ஒரு விஷயம். ஸோ இதை முடிக்கிறது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு முடிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வந்து ஒரு கவிதை சொல்லியிருக்கேன். அந்த கவிதையை சொல்லிட்டு நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். நித்திரையில் இருக்கும் தமிழா, சித்திரை இல்லை உனக்கு புத்தாண்டு, அண்டி கிளைக்க வந்த ஆரிய கூட்டம் கற்பித்ததே, அண்டி கிளைக்க வந்த ஆரிய கூட்டம் கற்பித்ததே அறிவு கொள்ளா 60 ஆண்டுகள், தரணியாண்ட தமிழனுக்கு தை முதல் நாளே தமிழக புத்தாண்டு. ஸோ இந்த பாரதிதாசனோட கவிதை மூலமா அந்த டாபிக்கை பத்தி பேசி முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி கண்டிப்பா பேசுவோம். ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா மக்களாகி உங்களுக்கு வந்து ஒரு புதுவித அனுபவத்தை கொடுக்கும் இந்த விஷயம்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்பி நான் நிறைய கொஞ்சம் சர்ச்லாம் பண்ணி உங்கள்கிட்ட சில விஷயங்களை வந்து கொண்டு சேர்த்துருக்கேன். ஸோ ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்லுள்ளவங்க எல்லாத்துக்குமே என்னோட கோடான கோடி நன்றிகள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வணக்கம்.